போராட்டம் அநேகமாக வெற்றியில் முடிந்திருக்கும். இன்றைக்கு யூரியா விலை 18,000. விவசாயிகளுடைய வீடுகளிலே நெல் தேங்கி இருக்கிறது. விவசாயத்தோட கையோட முடியாது. 7,500 ரூபாய்க்கு தனியாக கொள்வனை செய்து அதை நாங்கள் எங்கே இருக்கோம் சொன்னால் கிளிநொச்சி சித்தி விநாயகர் ஆலயத்துக்கு முன்னாடி நின்று கொடுக்குறோம். பரம்பு உயர நெல் உயர கோன் உயரம் என்று படிப்பீங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்ட விவசாய சங்கத்தினர் எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துருக்காங்க. இந்த போராட்டம் என்னென்னு கேட்டால் நெல் விலை நிர்ணயம் வந்து ஒரு ஒரு பொருத்தமான அளவில் இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம். இது தொடர்பான ஒரு போராட்டம் முன்னெடுத்துருக்காங்க. இந்த போராட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சித்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தை மட்டும் அகர்ந்து போகிறதுக்கு இருக்குது. இது தொடர்பான விடயங்களை நாங்கள் முழுமையாக அந்த காணொலிக்குள்ள பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ நாங்கள் வந்து கிளிநொச்சி சித்தி விநாயகர் ஆலயத்துக்கு முன்னுக்கு நின்று கொண்டிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் போராட்டக்காரர்கள், கமக்கார அமைப்பினர், பெரும்பாலும் விவசாயிகள் தான் இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஓகே, இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். போராட்டத்துக்கான ஆயத்தம் நடந்து கொண்டிருக்குது. ஓகே, மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் போராட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் போட் போடப்பட்டிருக்குது. நெல்லுக்கான நிர்ணய விலையை வலியுறுத்தல் அரசு 1 ஏக்கர் உற்பத்திக்கான செலவு 2,12,700. கமக்கார அமைப்பு சம்மேளனம் அரசு 1 கிலோ நெல் உற்பத்தி செய்ய அரசு நெல்லை உலர்த்தி சேமித்து வைக்க வசதி செய்துவிட்டோம். அரசு அரிசியை இறக்குமதி செய்யாது. இந்த மாதிரியான பாதாதைகள் ஏந்தியவாறு போராட்டக்காரர்கள் இங்கிருந்து நகர்ந்து செல்ல இருக்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போராட்டக்காரர்கள் அப்படியே நடந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மாவட்ட செயலகத்துக்கு முன்னுக்கு நடந்து வந்து கொண்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அரசு எதிர்வரும் மாதங்களில் வறட்சி என சூழலியலாளர்கள் கூறுவதை கவனத்தில் எடு என்ற பதாகைகள் ஏந்தியவாறு விவசாயிகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தை நோக்கி தங்களுடைய ஆதங்க கருத்துக்களை வெளியிட்டவாறு பயணித்து கொண்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். பார்க்கக்கூடியதாக இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க போராட்டக்காரர்கள். நாங்கள் இப்போ ரயில்வே க்ராஸ்கிட்ட நிற்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் போராட்டக்காரர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் எல்லாரும் பதாதைகள் ஏந்தியவாறு கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்கும். போராட்டக்காரர்கள் வந்து கொண்டிருக்காங்க. இப்போ நேராக முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்ட செயலகம். சேலத்துக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸார் வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க. ஓகே, மாவட்ட செயலகத்துக்கு வந்துட்டு போராட்டம் முன்னுக்கு நடக்கும் சொல்லி பார்க்கலாம். நெல் விலையை உயர்த்து என்றவாறு கோஷமிட்டவாறு போராட்டக்காரர்கள் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்துக்கு முன்னுக்கு நிற்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். சமக்கார அமைப்பு தலைவர் நிற்கிறார் நினைக்கிறேன்.
யூரியா 18,000 நெல் 5,000 என்ற கோஷம் வந்து இப்போ எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிற பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் பார்த்து பார்த்தீங்கன்னா கரைச்சி பிரதேச தவிசாளர் என்ன இருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம். இந்த மைக் ஒர்க்கா நெல் நிர்ணய விலை தொடர்பான இன்றைக்கி ஒரு போராட்டம் நடந்து கொடுக்குது. இந்த போராட்டம் தொடர்பாக எங்களுடைய மாவட்டத்தினுடைய விவசாயிகள் இன்று அதிக நெல் விலையினுடைய நிர்ணயிக்கப்பட்ட விலை இல்லாமை காரணமாக மிக மோசமான அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது நெல் ஒரு மூடை 72 கிலோ 5,000 ரூபாவுக்கு உட்பட்ட விலையிலே விற்பனை செய்கின்ற நிலவரம் இருந்து வருகிறது. இத்தகைய ஒரு பரிதாப நிலைக்கு இந்த விவசாயிகள் தள்ளப்பட்டிருப்பது குறித்து அவர்கள் இன்று தெருவிலே இறங்கி போராடுகின்ற ஒரு நிர்பந்தத்தை இந்த அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது. இந்த ஆட்சி இந்த மண்ணிலே உருவாகிற பொழுது விவசாயம்தான் ஒரு பிரதானமான பேசுபொருளாக இருந்தது. ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்கள் வீட்டுக்கு செல்வதற்கும் விவசாயம்தான் காரணமாக இருந்திருக்கிறது. ஆனால் நீண்ட பல காலமாக தங்களுடைய ஜீவனோபாய தொழிலாக இந்த தொழிலை எங்களுடைய மாவட்டத்திற்கு மேற்கொண்டு வருகிறார்கள். யூரியாவினுடைய விலையை 18,000 உயர்த்தி இருக்கிற இந்த அரசு நெல்லினுடைய விலையை 5,000 மாற்றி இருக்கின்ற அந்த புதுமையான பொருளாதார சிந்தனை பொதுமக்கள் மத்தியிலே பல்வேறு அபிப்பிராயங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. இலங்கை என்கின்ற ஒரு விவசாய நாடு ஒரு தன்னிறைவு பெற வேண்டுமாக இருந்தால் அதனுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய விலை நிர்ணயம் மிக அவசியமானது. இந்த விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடிய வகையிலே, விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் அளிக்கப்படக்கூடிய வகையிலே அப்பாவி மக்கள் சோறு தின்ன முடியாத ஒரு நிலவரத்தை உருவாக்கி இருக்கிறது. என்று சந்தையில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அரிசியினுடைய விலையை 280 ரூபா 300 ரூபாவாக இருக்கிறது. அரிசியின் விலை உயர்வடைந்திருக்கின்றது, நெல்லின் விலை குறைவடைந்திருக்கிறது. இது ஒரு புதுமையான தர்க்கம். இந்த தர்க்கத்துக்கு காரணமாக இருப்பது தன்னுடைய முகவர்களை வைத்துக்கொண்டு வெளிநாடுகளிலே இருந்து அரிசியை இறக்குமதி செய்கின்ற ஒரு முயற்சியை இந்த அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது. ஆகவே அரசாங்கம் உடனடியாக இறக்குமதி செய்யப்படுகின்ற அரிசியை கைவிட்டு உள்ளூர் உற்பத்திகளை கொள்வனவு செய்து உள்ளூர் நெல்லினுடைய விலையை பேணுவதனூடாக விவசாயிகளையும் இலங்கை தீவில் உள்ள சாதாரண மக்களையும் பாதுகாப்பதற்கு முன்வர வேண்டும் என்கின்ற ஒரு ஆரம்ப கட்ட போராட்டம் தான் இந்த போராட்டம். இந்த விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு எங்களுடைய பூரணமான ஆதரவை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். இந்த பிரச்சனை இலங்கை நாடு முழுவதும் இந்த பிரச்சனை இருக்கிறதா அல்லது குறிப்பிட்ட இந்த வடமாகாணம் அடிப்படையில்? நாடு பூராவும் இந்த பிரச்சனை இருக்கிறது. ஆனால் விசேடமாக வடமாகாணத்திலே இருக்கக்கூடிய எங்களுடைய பகுதிகளிலே நெல்லை கொள்வனவு செய்வதிலே ஒரு அசமந்த போக்கு இருக்கிறது. அந்த அசமந்த போக்கின் காரணமாக விவசாயிகளுடைய வீடுகளிலே நெல் தேங்கி இருக்கிறது. இந்த ஒரு அடுத்த போகம் ஆரம்பித்திருக்கிறது, பயிற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே கடந்த போகத்திலே உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை விற்பனை செய்ய முடியாத அளவிற்கு அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே நெச்சந்தைப்படுத்தும் சபைக்கு ஊடாகவோ அல்லது சரியான மார்க்கங்களின் ஊடாக அந்த நெல்லை உத்தரவாத விலையோடு கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும். முன்வருகின்ற பொழுதுதான் இந்த வெளிப்பகுதிகளிலே 5,000 ரூபாய்க்கு கீழாக இறங்கி இருக்கக்கூடிய நெல் ஒரு சமநிலை விலைக்கு பெற முடியும். அதனூடாகத்தான் அடுத்த போகத்தை விவசாயிகள் தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ள முடியும். அவர்கள் விவசாயத்தை கைவிடுவார்களாக இருந்தால் இந்த மண் வறண்டு போகும். ஆகவே இந்த விவசாயிகளை பாதுகாக்க வேண்டியது இந்த அரசாங்கத்தினுடைய தலையாய கடமை. அதனை செய்ய வேண்டும் என்பதுதான் இன்றைய போராட்டத்தினுடைய பிரதான கோரிக்கை. ஓகே, நன்றி. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தவிசாளர் தங்களுடைய கருத்தை முன் வச்சிருக்கிறார். அப்படி தொடர்ந்து நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் போராட்டக்காரர்கள் இன்னும் தங்களுடைய குரலில் எழுப்பியவாறு இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே மக்களை, பார்த்தீங்கன்னு சொன்னால் போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. இந்த இடத்துல எங்களோட ஐயா இருந்திருக்காரு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நெல் நிர்ணயம் தொடர்பாக இன்றைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா சொன்னால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்து தொடர்பாக உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். இந்த போராட்டம் என்ன இது நடைபெற வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், விவசாயிகள் மிகவும் கஷ்டப்பட்ட நிலையிலே அதிகூடிய விலைக்கு உரங்களை பெற்று மருந்துகளை செலவழித்து அந்த நெல்லை உற்பத்தி செய்கின்ற பொழுது அதை கொள்ளளவு செய்வதற்குரிய ஊக்கப்பாடுகள் இங்கே இல்லை. ஆகையால் இந்த அரசாங்கத்துக்கு நான் கேட்டுக்கொள்வது என்னென்னு சொன்னால், நெல்லை உரிய விலையில் நிர்ணயம் செய்து விவசாயிகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி பொருளாதாரத்திற்கு அவர்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் அவர்களுடைய தொடர்ந்து விவசாயத்தை செய்து அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை பெற்றுக்கொள்வதற்கும் ஏனைய மக்களுக்கும் உணவுகளை சரியாக வழங்குவதற்குமான ஒரு நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும். நீங்கள் எந்த பிரதேசத்தில் உங்களுடைய? வட்டக்கச்சி பிரதேசத்திலிருந்து வந்திருக்கோம். வட்டக்கச்சி பிரதேசத்தில் இப்போ ஒரு ஏக்கருக்காக நீங்கள் பசலைக்கு எவ்வளோ செலவிடுறீங்க? ஒரு ஏக்கருக்கு ஒரு நெல்லிൻ്റെ நாங்கள் 1 கிலோ நெல்லிൻ്റെ விலையை தீர்மானிக்கின்ற பொழுது நாங்கள் ஒரு ஏக்கருக்குன்ற அளவில் என்ற குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இருந்தாலும் 1 கிலோ நெல்லிൻ്റെ உற்பத்திக்கு வந்து நாங்கள் 130 ரூபாய்க்கு மேலே எங்களுக்கு செலவாகிறோம். எல்லா கூலிகள் எல்லாத்தையும் செலவழி இது விட்டு அதை விட குறைவாக நாங்கள் கொடுக்கின்ற போது எங்களுக்கு நஷ்டம் தான் ஏற்படும். அதால் எங்களோட தொழிலை நிச்சயமாக தொடர்ந்து செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்படுவோம். நன்றி. ஓகே மக்களை, போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. எங்களோட நினைச்சிருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கம். நீங்கள் எந்த பிரதேசத்திலிருந்து இந்த போராட்டத்தில்? நாங்கள் பூனேரியிலிருந்து வந்திருக்கிறோம். பூனேரியா? இந்த விலை நிர்ணயம் தொடர்பாக விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் இந்த அரசாங்கம் வெளிநாடுகளில் இருந்து அரிசியை இறக்குமதி செய்கின்றதில் காட்டுகின்ற அக்கறை இங்கிருக்கின்ற விவசாயிகள் நலன் சார்ந்து எடுப்பதில்லை.
ஒரு தன்னிறைவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்று பேச்சளவில் மட்டும் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்திய அரசு அந்த தன்னிறைவான பொருளாதாரத்தோடு பிணைஞ்சிருக்கின்ற இந்த இலங்கை திருநாட்டினுடைய விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே விவசாயத்தை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டுமாக இருந்தால், அந்த விவசாயிகளின் நலன் சார்ந்து செயற்பட வேண்டுமாக இருந்தால், இங்கு இருக்கின்ற உற்பத்திகளை ஊக்கப்படுத்த வேண்டும். அவற்றினை செல்லாமல் இன்றைக்கு விலை 5000 ரூபாயாக நெல்லின் விலை இருக்கின்ற போது அரிசியினுடைய விலை அதிகமாக இருக்கிறது. ஆகவே எங்களுடைய விவசாயிகள் பாதிக்காத வகையில் இந்த அரசாங்கம் இந்த நெல்லினுடைய விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும். ஏனென்றால் உற்பத்தி செலவு அதிகமாக இருக்கிறது, யூரியாக்களினுடைய விலை அதிகமாக இருக்கிறது, அதாவது அதுக்கு தெளிக்கப்படுகின்ற மருந்துகளினுடைய விலை அதிகமாக இருக்கிறது. ஆனால் நெல்லினுடைய விலை மிகவும் குறைவாக இருக்கிறது, கடைகளில் அரிசிகளினுடைய விலை அதிகமாக இருக்கிறது. ஆகவே இந்த அரசாங்கம் விவசாயிகளுடைய நலன் சார்ந்து ஒரு நீதியான நியாயமான முறையிலேயே இந்த நெல்லை கொள்வனவு செய்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் கேட்டுக்கொள்கின்றோம். ஓகே, நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் மாவட்ட செயலகத்துக்கு முன்னுக்கு அரசாங்க அதிபர் முன்னுக்கு நிலையில் இவருடைய கோரிக்கையை முன் வச்சு கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் கொழும்பு 13/6/2026 நடைபெற்ற சமகால அமைப்புகளின் சமூக கூட்ட தீர்மானம். இதற்கு அமைவாக 1 ஏக்கர் நெல் நாடு செய்ய ஏற்படும் உற்பத்தி செலவினை நாங்கள் மிக விலாவாரியாக நிதானமாக ஒவ்வொரு பயிற்சியை ஒவ்வொரு பெருமைக்கும் ஏற்படுகின்ற மிக சரியான செலவை துல்லியமாக சராசரியான ஒரு செலவு நாங்கள். ஓகே மக்களே, இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலகத்துக்கு முன்னுக்கு போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. எங்களோட அண்ணா வணக்கம் அண்ணா, எனக்கு மைக் அப்படிங்க அண்ணா. எந்த பிரதேசத்துலேருந்து இந்த போராட்டத்தில் இணைச்சிருக்கு? முரசுமட்டையில். நீங்கள் வந்து என்ன முரசுமட்டை பகுதியில் எத்தனை ஏக்கரில் உங்களுடைய விவசாயம் வந்து மேற்கொண்டு இருக்கீங்க? 10 ஏக்கர். 10 ஏக்கர், கொஞ்சம் மைக்கம் மேலே வச்சுக்கோம். 10 ஏக்கர். இப்போ உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ செலவாகுது? ஒரு இந்த ஒரு கடைஞ்சில் வேணும்னா 16,000 ரூபா 18,000 ரூபா கையில் போகுது. அதால் நெல் 5,500 தான் பச்சை நெல் எடுக்கிறாங்க. அப்படி பார்க்க எங்களுக்கு பாரிய நட்டம் தான். இப்போ ஒரு ஏக்கர் நெல்ல எத்தனை பேக் வந்து நீங்கள் அறுவடை செய்யக்கூடிய இருக்கும்? எங்களுக்கு ஒரு 25 மூடை தான் பெறும் ஒரு ஏக்கருக்கு 25 மூடை. அப்போ அந்த 25 மூடையில் உங்களோட பசலை செலவுகளோட ஒப்பிடும் போது மட்டும் மிஷின் குடிக்க டீசல் விலை கூட்டிட்டாங்களே, எல்லாத்தாலையும் இப்போ கூட செலவு தான் எங்களுக்கு போய் கொண்டிருக்கு. இந்த விவசாயத்தோட கையோட முடியாது. மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. இந்த நேரத்தில் அண்ணா வணக்கம் அண்ணா. வணக்கம் தான் வைக்க பார்த்தீங்க. சொல்லுங்கள், நெல் நிர்ணயம் தொடர்பான ஒரு போராட்டம் முன்னெடுத்துருக்கீங்க. அண்ணா எங்கிருந்து வந்துருக்கீங்க? நாங்கள் கிளிநொச்சி மாவட்டம் முரசுமோட்டை. கிளிநொச்சி மாவட்டத்தில் தற்போதைய காலபோகத்தில் அறுவடை செய்த நெல்லை கூட நாங்கள் அரசாங்கம் 1660 ரூபாய்க்கு கொள்வனவு செய்கிறாங்க. அடுத்து கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து நெற்களஞ்சிய சாலைகளும் நிரம்பிய நிலையில் இருக்கின்றது. ஆனால் தற்போது கூட எங்களிடம் உள்ள காலபோகத்தில் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை கூட அரசு கட்டுப்படுத்தப்பட்ட விலைக்கு விற்பனை செய்ய முடியாமல் இருக்குது. தற்பொழுது நெல்லின் விலை 7,500 ரூபாய்க்கு தனியாக கொள்வனவு செய்து அதுவும் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் தான் கொள்வனவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இன்னும் ஒரு 2 வாரங்களில் சிறுவோகத்திற்கான அறுவடை ஆரம்பமாக இருக்கின்றது. ஆனால் ஆரம்பத்திலே நெல்லின் விலை என்னவாக இருக்க போகின்றது என்பது நமக்கு தெரியாதுள்ளது. காலபோக நெல்லையே சில விவசாயிகள் விற்பனை செய்ய முடியாமல் இருக்கின்ற நிலையிலே சிறுவோக நெல்லைக்கான கொள்முதல், எங்களுடைய விவசாய நிச்சயக்கான செலவு கிட்டத்தட்ட எல்லாவற்ற மருந்துகளிலிருந்து பசலையிலிருந்து எல்லாம் விலைகள் அதிகூடிய விலையில் யூரியா என்ற விலை கிட்டத்தட்ட மானியமாக 10,500 ரூபா வீதமும் வெளியில் 17,500 ரூபாயும் விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவ்வாறே சகல உள்ளூடுகள் இந்த விலைகளும் அவ்வாறே இருக்கின்ற போதிலும் எங்களுடைய நெல்லை என்ன விலைக்கு தனியார் கொள்வனவு செய்ய போகின்றார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை. 5,000 ரூபா 5,500 ரூபாய் எல்லா விலை கொள்வனவு செய்வதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு நாங்கள் நெல்லை விவசாயிகளிடம் இந்த கொள்வனவு செய்வார்கள் என்றால் விவசாயிகளினால் அடுத்த நடவடிக்கையை மேற்கொள்ள முடியாத ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்படும். இவ்வாறாக இருப்பின் அடுத்த காலபோகத்துக்கான விவசாய செய்கையினை கிளிநொச்சி மாவட்டத்தில் நாங்கள் நெற்பயிற்சியை மேற்கொள்ளாது இருப்பதாக உத்தேசிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நெல் நிர்ணயம் பிரச்சனையை தாண்டி முரசுமோட்டை பகுதியில் வேறு என்ன மாதிரியான சிக்கல்களுக்கு விவசாயிகள் முகம் கொடுத்துட்டு இருக்காங்க? இதுதான் பிரதானம். மற்றபடி எரிபொருள் பிரச்சனைகள், அந்த எரிபொருள் பிரச்சனை இப்போ நேரத்தில். சரி, ஓகே, நன்றி. வணக்கம் ஜீவனே. வணக்கம் ஐயா. பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா போராட்டங்களுக்கும் முன்னிற்கக்கூடிய ஒரு ஆள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல் நிர்ணயம் விலை தொடர்பான ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. உண்மையிலே அரசாங்கத்துக்கு என்னத்தை சொல்ல வரீங்க? இது தொடர்பான இந்த அரசாங்கம் வந்தப்போ விவசாயிகள் மீதும் மானியங்கள் மீதும் கை வைத்து விட்டது. இன்றைக்கு யூரியா விலை 18,000, நெல் விலை பச்சை நெல் 5,000 ரூபா கொள்வனவு செய்கிறார்கள். ஏனென்றால் உண்மையாகவே இலங்கையில் உள்ள விவசாயிகள் அத்தனை பேருக்கு தாங்க. ஏன்னா உண்மையாக கிளர்ச்சி மாவட்டத்தில் இந்த போராட்டம் துவங்கியிருக்கு. நான் 25 மாவட்டத்துக்குரிய விவசாயிகளுக்கு அந்த மக்கள் பாவம். உண்மையாகவே ஒரு விவசாய நெல் கொள்வனவு செய்ய 5,000-6,000 ரூபாய் கொள்வனவு செய்து சரி வராது. அனுரா ஒரு விவசாய அமைச்சராக இருந்தவர். ஆனால் சொன்ன வார்த்தைகள் ஒன்றுமே செயல்படவில்லை. வரி என்று 18 வயதுக்கு உட்பட்ட அத்தனை பேரும் வரி கட்டணும் என்று முடிவெடுக்கிறார்கள். ஆனால் விவசாயிகள் மீது பாதிப்பு எந்த நாட்டில் வந்தாலும் அந்த நாடே உண்மையாகவே நிரந்தரமாக நாடு சென்ற வரலாறு இல்லை.
அதுக்காக குறிப்பாக கோத்தா ராஜபக்ச நேரம் பசலையை கட் பண்ணி இயற்கை உரத்தை போட சொல்லி சொன்னபோது அந்த நாடு எப்படி போனது என்பது அனுர அரசுக்கு தெரியும். இன்றைய அனுர அரசு வந்து இந்த பனி மார்க்கெட்டில் கொள்வனவு செய்ய சொல்லி 21 ரூபா 50 சம், உண்மையாகவே 35 ரூபாய்க்கு கொள்வனவு செய்தால் தான் இந்த விவசாயிகளுக்கு ஓரளவு கட்டுப்படும். கிளிநொச்சியை பொறுத்தவரையிலே எல்லா விவசாயிகளும் புத்தகைக்கு தான் அந்த காணிகளை எடுத்து அண்டாந்து வாழ்வாதாரத்துக்காக விவசாயம் செய்கிறார்கள். சொந்த வயலில் செய்கிறவர்கள் 100க்கு 10 பேர், 90% புத்தகை வயல் தான் செய்கிறவர்கள். ஆகவே இந்த விவசாயிகளை பொறுத்த மட்டும் உண்மையாகவே பாவம். எந்த விவசாய மாவட்டத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. இன்றைக்கு அரசாங்க அதிபரிடம் மகஜர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுக்கு முடிவு வருமா என்றால் சொல்ல தெரியாது. அரிசி 260 ரூபா தான் விற்குது. ஆனால் நெல்லை கொள்வனவு செய்கிறத ஏன் இந்த தனியார் மில்லுகளுக்கு இவ்வளவுக்கு தான் கொள்வனவு செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் செய்ய தேவையில்லை என்று சொல்லி ஒரு கட்டுப்பாட்டு விலையை இந்த அரசாங்கம் ஏன் செய்ய முடியாமல் இருக்கிறது? ஏனென்றால் வரி சுமையை உண்மையாகவே எங்களுக்கு முதல் இருந்த அரசாங்கத்திலையும் சில வரி சுமைகளை மக்கள் மீது சுமத்தப்பட்டால் முதலாளி வர்க்கத்துக்கு பிரச்சனை இல்லை, ஏழை மக்களுக்கு பிரச்சனை தான். ஏனென்றால் இன்றைய பொறுத்தவரையிலே இந்த நாடு வங்குரோட்டாக போய் கொண்டிருக்கிறது. பொதுவாக எரிபொருளின் விலை என்ன, ஒரு டீசல் என்ன விலை விற்குது, பெட்ரோல் என்ன விலை விற்குது. அந்த நிலையில் இந்த விவசாயிகளோட பாதிப்பு இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய பாதிப்பாக வரும். இந்த நாடு உங்களால் இயங்க முடியாவிட்டால் இந்த நாட்டை விட்டுட்டு ஒரு புதிய தேர்தலை கொடுத்து யார்கிட்டையாவது ஒப்படைத்து விடுங்கள். ஆகவே விவசாயிகள் மீது கை வைக்க வேண்டாம் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா எங்களை இரணைமாடு சம்மேளன தலைவர் நிற்கிறார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இந்த மைக் வரப்படுங்க. நெல் நிர்ணயம் விலை தொடர்பான இன்றைக்கி ஒரு போராட்டம் நடந்தது. இந்த போராட்டம் எந்த வகையில் முடிஞ்சிருக்கு? இந்த வருடத்துக்கான சிறுபோக நெல்லினுடைய உற்பத்தி செலவு அதிகரித்ததன் காரணமாக அண்மையில் நடைபெற்ற எங்களுடைய சம்மேளன கூட்டத்திலே நாங்கள் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவாக இன்று ஜனாதிபதிக்கு ஒரு மகஜர் ஒன்றை கையெழுத்திருக்கின்றோம். உண்மையிலே எங்களால் மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கின்ற உற்பத்தி செலவானது மிக உண்மைபூர்வமானது. அதில் மிக நிதானமாக சராசரியான நெல்லினுடைய உற்பத்தி செலவு மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அது நிச்சயமாக அதை ஆராய்கின்ற எந்த ஒரு அதிகாரியாக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் அதனுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்து கொள்வார்கள். அந்த வகையிலே எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற 121 ரூபா 50 சதவீதம் அந்த உற்பத்தி செலவை, ஒரு கிலோவுக்கான உற்பத்தி செலவை மதிப்பீடு செய்திருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுக்காக அதனுடைய ஒரு சிறு வருமானம் ஈட்டக்கூடிய வகையிலேயே 135 ரூபாயாக அதனுடைய கொள்விலையை நிர்ணயிக்குமாறு அரசை வேண்டியிருக்கின்றோம். எனவே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த அரசு விவசாய சமூகங்கள், தொழிலாளர்கள் போன்ற சமூகங்களை மதிக்கின்ற ஒரு அரசாக நாங்கள் எண்ணுகின்றோம். எனவே எங்களுடைய வேண்டுதல் வெற்றியளிக்கும் என்கின்ற ஒரு பூரண நம்பிக்கையோடு அதற்கான மகஜர்களை நாங்கள் அரசாங்க அதிபரிடம் கையெழுத்திருக்கின்றோம். நிச்சயமாக எங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது என்று நம்புகின்றோம். கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை விவசாயிகள் வேறு என்ன பிரச்சனைகள் முகெடுத்து கொண்டிருக்காங்க? விவசாயிகளுக்கு இடத்திலேயே உண்மையிலேயே அந்த நெல்லை களஞ்சியப்படுத்துகின்ற, நெல்லை காய வைக்கின்ற விடயங்களில் மிகவும் நெருக்கடிகளை சந்திக்கின்றார்கள். நெல்லை உலர விடாமல் விற்பதன் ஊடாகவே அவர்கள் பாரிய நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே நெல்லை களஞ்சியப்படுத்துகின்ற விடயங்களையும் அதை உலர்த்துகின்ற விடயங்களையும் அரசு மேலும் எங்களுக்கு வசதிகளை செய்து தர வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஓகே, நன்றி நன்றி நன்றி. ஓகே மக்களை, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்றொரு அக்கா எங்களோட நினைச்சிருக்கேன். வணக்கம். வணக்கம். மைக் அப்படிங்க. கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்க விவசாயிகளாம் சேர்ந்து நெல் விலை நிர்ணயம் தொடர்பான ஒரு போராட்டம் முன்னெடுத்திருக்காங்க. இந்த போராட்டம் தொடர்பான உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த போராட்டம் எந்த அளவில் முடிஞ்சிருக்குது அதையும் பிடிச்சி? போராட்டம் அநேகமாக வெற்றியில் முடிந்திருக்கென்று எண்ணுகின்றோம். ஆனால் இதற்கான தீர்ப்பொன்றை நிரந்தரமாக கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகளுக்கு பெற்றுத்தருவதாக இருந்தால், கிளிநொச்சி மாவட்டத்திலே பெரிய ஒரு அரிசி ஆலையை விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்து ஒரு அரிசி ஆலையை ஏற்படுத்தினால் எங்களுடைய விவசாயிகளுடைய நெல் கொள்வனவு செய்யப்பட்டு எங்களுக்கு நியாயமான விலை கிடைக்கும். அதனை இந்த அரசாங்கம் எங்களுக்கு செய்து தருமா என்கின்ற கேள்வியோடு விவசாயிகள் என்று கலைந்து செல்கின்றார்கள். பொருளாதாரத்திலே எல்லா பொருட்களும் மிக கூடின விலையின் உச்சத்தை தொட்டு நிற்கின்ற போது எங்களுடைய விவசாயிகளுடைய 1 கிலோ நெல் மிக குறைவான விலையிலே இருக்கின்றது. 120 ரூபாய் என்ற அளவிலே இருக்கின்றது. எங்களுக்கு 135 ரூபாய்க்கு எங்களுடைய நெல் விலை கொள்வனவு செய்தால் எங்களுடைய விவசாயிகளும் எங்களுடைய மாவட்டமும் மிக பொருளாதாரத்திலே மிக சிறந்து விளங்கும் என நாங்கள் எண்ணுகிறோம். ஓகே, நன்றி நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா போராட்டம் முடிஞ்சிட்டது. விவசாயிகளுடைய இந்த கோரிக்கை அரசாங்கத்துக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும். விவசாயிகளுடைய கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கின்றோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது போட்டு மற்றொரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.